திரு ஜெகத் கஸ்பர், இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. இருமொழி கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்டது அப்படின்றது இருமொழி கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்களின் நிலைப்பாடாக இருக்கு. இருமொழி கொள்கை என்ன சாதித்தது? முதலில் கருவறைக்குள் ஒரு மொழி போதும் என்று வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறவர்கள் வகுப்பறைக்குள் 3 மொழி வேண்டும் என்று வந்து நிற்பது இந்த காலகட்டத்தினுடைய ஒரு புரியாத முரண். இதை பற்றி நாம் இங்கு ஒன்றும் தரவுகள் தருவதற்கு ஒன்றும் தேவையில்லை. காரணம், நீங்கள் ஒன்றிய அரசு தருகின்ற தரவுகளை எடுத்து பார்த்தாலே, மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் என்று எடுத்து பார்த்தால், இந்தி மொழியினுடைய இதய பரப்பு உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், உத்தராகண்ட் பகுதிகள் அனைத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளிலும் தமிழகத்தை விட 1 மடங்கு, 1.5 மடங்கு, 2 மடங்கு குறைவாகத்தான் இருக்கின்றன. உலகப் பரப்பில் இன்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிற பேராளுமைகள் அல்லது எந்த அடிப்படையில், நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு உலகப் பரப்பிற்கு பயணப்படுகிற போது ஒவ்வொரு நாட்டிலும், முக்கியமான ஐரோப்பிய நிலப்பரப்பில், வட அமெரிக்க நிலப்பரப்பில் இந்த இந்திய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை பார்த்தாலே இது ஒரு திருடம் மாறாங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு மரியாதையோடு பார்க்க மாட்டார்கள். ஆனால் இன்று இதே பயணங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது மதிப்போடு பார்க்கிறார்கள். அந்த மதிப்பை உருவாக்கி தந்தது எந்த வட இந்திய மாநிலங்களும் அல்ல. இன்று காலில் விலங்கிடப்பட்டோ அல்லது கயிறால் கட்டப்பட்டு அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்படுகிற ஒரு அத்தனை பேரையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வடநாட்டவர்கள் தான். நான் இன்னும் தமிழர்களோ இங்கே யாரும் பார்க்கல. உலக பரப்பில் இன்று விரிந்து தமிழர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. சமூக நீதி அரசியல் என்கின்ற அடிப்படையும் தமிழகத்தினுடைய இருமொழி கொள்கையும் மிக முக்கியமானது என்பதை நாம் மறுக்கவே முடியாது. இந்த இருமொழி கொள்கையாய் தோற்றுவிட்டது என்று எந்த அடிப்படையில் சொல்கிறார்கள் என்பது எனக்கு புரியவே இல்லை. அதே மாதிரி கல்வி, நீங்கள் உயர்கல்வியில் பதிவு செய்யப்படுவது, உயர்கல்விக்கு நீங்கள் பள்ளிக்கல்வி முடித்துவிட்டு உயர்கல்விக்கு செல்கின்றவர்களினுடைய அளவீடு என்று பார்க்கின்ற போது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் தான் இருக்கிறது. அது எப்படி நடந்தது? நீங்கள் இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் உயர்கல்வியை ஒப்பிட்டு பாருங்கள், உயர்கல்விக்கு பதிவாகின்ற எண்ணிக்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். தமிழகத்தோ உத்தரப்பிரதேச பக்கத்திலே வர முடியாதுங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. இதெல்லாம் எப்படி சாதித்தோம்? வெறும் இருமொழி கொள்கை என்று நான் சொல்லவில்லை. ஒரு சமூக நீதி என்கின்ற அரசியல் பின்புலத்தில் இருமொழி கொள்கையும் மையமாக இருந்த காரணத்தினால் தான். 2, 3வது, ஏன் இது தோற்று போகவில்லை, இன்றுதான் உயிர் துடிப்பு பெறுகிறது என்பது என்னவென்றால், எந்த அடிப்படையில் நீங்கள் இந்தி மொழியை எங்கள் மீது திணிக்க வருகிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அது வயதில் மூத்ததா, நாகரிகத்தில் மூத்ததா, இலக்கிய செழுமையில் மூத்ததா, இலக்கண சிறப்பில் மூத்ததா? எந்த வகையிலும் தமிழை ஒரு மொழியில் சொல்லுகிறேன். நான் லத்தீன் மொழி தெரியும், கிரேக்க மொழி படித்தவன், எபிரேய மொழி படித்தவன், இன்னும் ஒரு சில மொழிகளை படித்தவன் என்கின்ற வகையில் இந்த வாதத்தை என்னால் முன்வைக்க முடியும். இலக்கண அடிப்படையிலோ, இலக்கிய அடிப்படையிலோ, வரலாற்று அடிப்படையிலோ, ஏன் சமூக நீதி கோட்பாடுகள் அந்த மொழி எங்களுக்கு சொல்லித் தருவதோ அல்லது நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்தது என்பது வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எதுவும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லித் தருகின்ற மொழி அது. ஆனால் எங்கள் மொழி அப்படி அல்ல. ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்ற அறம் சொல்லித் தருகிற மொழி. ஆக எந்த வகையிலும் சிறப்பு பெறாத ஒரு மொழியை எங்கள் மீது கொண்டு வந்து நீங்கள் திணிப்பதற்கு எந்த முகாந்திரம் இருக்கிறது என்கின்ற கேள்வி. அதுவும் முக்கியமாக இன்று சிந்துவெளி நாகரிக சிறப்புகளும் கீழடியினுடைய ஒப்புமைகளும் ஒரு புதிய ஒரு கதையாடலை உருவாக்குகின்ற பொழுது இந்திய துணைக்கண்டத்தினுடைய நாகரிக ஊற்று என்பது எது? செத்துப்போன வெறும் 40,000 25,000 பேர் பேசுகின்ற ஒரு மொழியினுடைய பொதியை சுமந்து வருகிற இந்தி மொழிதான் இந்த துணைக்கண்டத்தினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டுமா? இல்லை, இன்றும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று நாகரிகம் இன்றும் கற்றுத்தருகின்ற உயிர் துடிப்பான இந்த மொழி அல்லது சிந்து சமவெளிக்கும் கீழடிக்கும் எழுத்து வடி அல்லது அந்த எழுத்து வடிவம் ஒப்புமையாக இருக்கிறது என்கின்ற பொழுது சிந்து வெளிக்கான உரிமை கோரல் தமிழர்களாகிய நாம் எல்லோரும் ஒன்றை நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. ஏதோ நாம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட அடிப்படையிலிருந்து தயவு செய்து தமிழ் மொழியை பார்க்காதீர்கள். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ் என்பது இந்த தமிழ் நிலப்பரப்பில் சுருக்கப்பட்டிருப்பதாகத்தான் அது ஒரு பேரிடர் நிகழ்ந்தது.
ஆனால் இன்று சிந்துவெளி நாகரிக கண்டெடுப்புகளும் அறிவுதல்களும் கீழடி கண்டெடுப்புகளும் அறிதல்களும் இந்திய துணைக்கண்டத்தினுடைய நாகரீகத்திற்கு உரிமை கோரல் இருக்கிறது என்றால் முதல் தகுதி தமிழுக்குத்தான் இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சருக்கு சொல்லுங்கள், இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக நீங்கள் ஒன்றை அமர்த்த வேண்டுமென்றால் அந்த தகுதி இந்தி மொழிக்கு கிடையாது, தமிழ் மொழிக்குத்தான் அந்த தகுதி இருக்கிறது என்பதை நாம் எடுத்து சொல்லியாக வேண்டும். இன்னொன்று ஏன் நாம் ஏற்க மறுக்கிறோம் என்றால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்களுக்கு ஒரு வரலாற்று நினைவு இருக்கிறது, தமிழர்களுக்கு ஒரு வரலாற்று நினைவு என்னவென்றால், எங்கள் மொழி தமிழ் மொழி இந்த நிலப்பரப்பில் எந்த மொழியையும் அழிக்கப் போன மொழி அல்ல, அழிக்கப் போன மொழியே அல்ல. ஆனால் எங்கள் மொழியை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று 2000-3000 ஆண்டுகளாக வரிந்து கட்டி கொண்டிருக்கிறீர்கள். கேரள சேர நாட்டிலே வழங்கப்பட்ட ஒரு தமிழ் வேறாக, இப்ப நான் குமரி மாவட்டத்துக்காரன், குமரி மாவட்டத்தினுடைய தமிழ் மொழி பேச்சு வழக்கு வேறாக இருக்கும், கொங்கு நிலத்தினுடைய தமிழ் மொழி பேச்சு வழக்கு வேறாக இருக்கும். ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் அந்த ஒலி வடிவம் என்பது மாறுகிறது. அந்த ஒலி வடிவ வேறுபாடுகளை கொண்டு கேரள நிலப்பரப்பில் இன்றும் சொல்கிறேன், ஏன் நான் கேரள மாநிலத்தவர்களையோ அல்லது கர்நாடக மாநிலத்தினுடையோ பெருவாரி சமூகங்களை பகை சமூகங்களாக பார்ப்பதில்லை, தமிழர்களினுடைய நீட்சியாகத்தான் பார்ப்பது என்றால், கேரளத்தினுடைய ஈழவ சமூக மக்களோ, புலையர் சமூக மக்களோ, சாம்பவர் சமூக மக்களோ, தீயர் சமூக மக்களோ, மீனவ சமூக மக்களோ, அங்கு வாழ்கிற நாடார் சமூக மக்களோ, அவர்களெல்லாம் மலையாளம் பேசி பிறந்தவர்கள் அல்ல. மாறாக அந்த நிலப்பரப்பில் சமஸ்கிருதம் சென்று சதி செய்து தமிழை கொன்று மலையாளம் என்கின்ற ஒரு புதிய மொழியை உருவாக்கிய ஒரு நினைவு எங்களுக்கு உண்டு. ஒரு துயர நினைவு அல்ல, சோக நினைவு அல்ல, வலியின் நினைவுகள் உண்டு. அது கர்நாடகமாக இருக்கட்டும், ஆந்திர பகுதிகளாக இருக்கட்டும், தொல்குடிகளாக வாழ்ந்தவர்கள் பேசிய தமிழ் மொழியை கொன்று புதிய புதிய மொழிகளை நீங்கள் உருவாக்கினீர்கள் என்கின்ற பொழுது, நாங்கள் ஏதோ தமிழகத்தில் சமூக நீதி அரசியலும் எல்லா கட்சியிலும் இங்க இருக்கிற ஒரு கட்சியினரை தவிர அத்தனை கட்சியினரும் இருமொழி கொள்கைதான் எங்களுக்கு போதும். தமிழ் மொழிக்கு இந்த இடர் இருக்கிறது, ஆங்கில மொழியால் இருக்கிறது, தமிழ் வழி கல்வி என்பது பேசப்பட வேண்டும் என்பது வேறு விஷயம். ஆனால் இன்று வரைக்கும் எங்கள் மொழியை நாங்கள் காக்க முடிந்திருக்கிறது. எந்த மொழியையும் அழிக்க முயன்றவர்கள் அல்ல நாங்கள். எங்கள் மொழியை நாங்கள் எங்கள் நிலத்திலேனும் பாதுகாக்க விரும்புகிறோம். ஏனென்றால் இது வெறும் பேச்சுக்கான மொழி அல்ல, தொடர்புக்கான மொழி அல்ல, ஒரு மாபெரும் நாகரிகத்தினுடைய தொட்டிலாக திகழ்கின்ற மொழி என்கின்ற வகையில் இந்த மொழியை நாங்கள் ஒருபோதும் அழிய விட மாட்டோம் என்கின்ற செய்தியை தயவு செய்து மாண்புமிகு மத்திய அமைச்சருக்கு, ஒன்றிய அமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்பது. மன்னிக்கவும், சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன். தமிழ் மொழி என்றால் அவ்வளவு உணர்ச்சி வந்து விடுகிறது, பொறுத்தருள்க. இது என்னுடைய முதற் கருத்து.